பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கின் திருமணமும் ரகசிய வருகையும். வேதத்துல ஈசாக்கின் திருமணத்தை குறித்து ரகசிய வருகை ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் வாங்க. ஆபிரகாம் பிதாவுக்கு ஒப்பா இருக்கிறார், ஈசாக்கு குமாரனுக்கு ஒப்பா இருக்கிறார், எலியேசர் ஆவியானவருக்கு ஒப்பா இருக்கிறார், ரெபெக்காள் சபைக்கு ஒப்பா இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை அழைத்து, அக்கம் பக்கம் புறஜாதிகளிலே என்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளாமல், இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்க, அக்கம் பக்கம் இருக்கிற புறஜாதிகளிலே என் மகனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என்னுடைய ஊருக்கு போய் என்னுடைய இனத்தாரில் என் மகனுக்கு பெண் கொள்ள என்று சொல்லி எலியேசர் இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த எலியேசர் 10 ஒட்டகங்களை பிடித்து கொண்டு உடனே தன்னுடைய வேலைக்காரரையும் அழைத்து கொண்டு ஆபிரகாம் ஊராகிய அவங்களுடைய சொந்த ஊருக்கு கடந்து போகிறார். அங்க போன உடனே இறங்கி கேட்கிறாரு, அங்க வந்து துறவு இருக்கிறது, அந்த கிணற்று அருகே போய் அவர் சொல்றாரு, நிறைய பெண்கள் தண்ணி பிடிக்க வராங்க, ஒருவேளை நிச்சயமா அவங்களும் இங்க வருவாங்க, நான் எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காண்பி தரலாம், நான் எந்த பொண்ணு ஊத்துறாலோ அவளே என் எஜமானுக்கு மனைவியா இருப்பா, அதுதான் எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் நடந்து வந்த, நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்த காரியம் வாய்த்தது என்று இதனால் நான் அறிந்து கொள்வேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு தான் அங்க போகிறார். அங்கிருந்து தண்ணியை கொண்டு எலியேசருக்கு கொடுத்ததும் அல்லாமல் அவங்களுடைய 10 ஒட்டகங்களுக்கும் ஒன்று கொடுத்தார்களாம். இது மாத்திரமல்ல, அவர்கள் தங்குவதற்கு வீட்டையும் ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு உணவு கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஒட்டகங்களுக்கு தீவனத்தையும் உண்டு பண்ணினாள். வேக வேகமாய் போய் தன்னுடைய தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் அறிவித்தால், அப்பொழுது அவனை வீட்டிற்கு அழைத்து பேசுகிறார்கள். அப்பொழுது அவன் எல்லா காரியங்களையும் இது போல இந்த மாதிரி ஆபிரகாம் வீட்டுல இருந்து வந்திருக்கேன், ஈசாக்குங்கிற என்னுடைய எஜமானனுக்கு மனைவியாக நான் கேட்டிருக்கேன் அப்படி சொல்லி எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லுகிறார். ஒரு மணவாட்டி என்பது யாரு? நாம தான், திருசபை. சரியா? குமாரன் யாரு? மணவாளன். அந்த மணவாளனுக்கு தான் நம்மள மணவாட்டியாக பிதா நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறோம். இப்ப ஆவியானவர் நம்மளை சந்தித்து வருவார். இப்போ ஈசாக்கு எங்கே இருக்கிறார்? அவருடைய வீட்டிலேயே இருக்கிறார், அவர் இங்க வரவில்லை. அப்போ பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார், குமார் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பா, ஆவியானவர் பூமிக்கு கடந்து வந்து தன்னுடைய மணவாட்டியை குமாரனுக்கு அழைத்து கொண்டு போவார். ரெபெக்காள் அவ தூரத்துல வருகிற எஜமானனை பார்த்து கேட்கிறாங்க, அங்க நடந்து வராரு அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி எலியேசர் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப எலியேசர் சொல்றார், அவர் தான் நம்முடைய எஜமான் என்று சொன்ன உடனே தூரத்திலேயே அவனை கண்டு உலகத்தை விட்டு கீழே இறங்கி அவருக்கு வேண்டிய கனத்தை செலுத்துகிறார். அதற்கு பின்பு தன்னுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தாய்க்கு பதிலாக இவளை வைத்துக் கொண்டான் என்று நம்ம வேதத்துல பாக்குறோம். பாருங்க, ரகசிய வருகைக்கும் ஈசாக்கு ரெபெக்காள் திருமணத்துக்கும் இதுவே அடையாளம். நீங்க வேதத்துல எங்கேயாவது தேடி பாருங்க, ரெபெக்காள் மரித்தால் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று அவளை குறித்து சொல்லி இருக்கவே மாட்டார்கள். ஏன்னா சபை ஒருபோதும் மரிப்பதில்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரகசிய வருகை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு யூத திருமணமும் ரகசிய வருகையும் எப்படி ஒத்து போகிறதோ அதே போலதான் முதலாக ஈசாக்குக்கு திருமணம் நடந்த பொழுது இந்த காரியங்களை ஒப்பனையாக இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருக்கிறார். ரகசிய வருகை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து படித்து ஜெபத்துல கேட்டு பாருங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். ரகசிய வருகை என்பது உண்மை. அதே போல நாமும் என்ன பண்ண போறோம்? மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆயத்தப்படுங்கள் கர்த்தரோடு பரலோகம் செல்வதற்கு. ஆமென்.